Today we discuss about the single plate clutch problem. On both side questionல கொடுத்துட்டாங்க. சிங்கிள் பிளேட்னா n equal to 2ன்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 0.225, ரேஷியோ ஆஃப் டயாமீட்டர் 1.25ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் எவ்வளோ ஆகக்கூடாது 0.1 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். என்ன கண்டுபிடிக்க போகிறோம் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் டயாமீட்டர் இன்னர் டயாமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் த்ரஸ்ட் W வந்து கண்டுபிடிக்க போகிறோம். யூனிஃபார்ம் வியர் தியரியாக வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம். அஷ்யூம் ஏன்னா ப்ரெஷர் தியரி இருக்குது, வியர் தியரி இருக்குது. எதை எடுத்துக்க போகிறோம்னா யூனிஃபார்ம் வியர் தியரியாக வந்து அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம். என்னென்ன ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். n equal to W equal to 2 pi C R1 minus R2 P max R2 equal to C அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் we have to write the given data. கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன given கொடுத்துருக்கு அப்படின்றது given data எழுத போகிறோம். ஸோ given data என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து 25 kW, அதை வந்து வாட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. மியூன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ரேஷியோ ஆஃப் டயாமீட்டர் d1/d2 equal to 1.25. அதை வந்து நம்ம ரேடியஸாக கன்வெர்ட், அதாவது ரேஷியோ தானே, அப்போ R1/R2 equal to 1.25. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தோம், மேக்ஸிமம் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் டயாமீட்டர், அடுத்து இன்னர் டயாமீட்டர், அவுட்டர் டயாமீட்டர், இன்னர் டயாமீட்டர். தேர்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் த்ரஸ்ட்டு, ஆக்சியல் த்ரஸ்ட். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன, ரெண்டுமே அவுட்டர் அண்ட் இன்னர் டயாமீட்டர் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் அண்ட் இன்னர் டயாமீட்டர் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஜென்ரல் ஃபார்முலா இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா நம்ம சொல்லிடுவோம். டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை தி கிளச் அப்படின்னு சொல்லுவோம். டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை தி கிளச், டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை தி கிளச். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா T equal to N mu W R. இப்போ இதில் என்னென்ன அன்னோன் டேட்டான்னு பார்க்குறோம். நமக்கு T தெரியுமா, T தெரியாது. N கொஷினில் வந்து சிங்கிள் பிளேட் கிளச்சுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ N equal to 2ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா W வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். Wக்கு ஒரு ஃபார்முலா W equal to 2 pi C R1 minus R2ன்னு இருக்கும். R வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். Rன்றது என்ன அப்படின்னா நம்ம என்ன தியரி அஷ்யூம் பண்ணிக்கிறோம் கொஸ்டினில் யூனிஃபார்ம் வியர் தியரி. அப்போ R எப்படி கண்டுபிடிக்கணும்னா யூனிஃபார்ம் வியர் தியரிக்கு ஃபார்முலா R equal to என்ன வரும் 1/2 into R1 plus R2. கொஸ்டினில் R1 கொடுக்கல, R2 கொடுக்கல. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் R1 R2 வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ கொடுத்துருக்கு. இதை நம்ம கண்டுபிடிச்சி R கண்டுபிடிச்சிடலாம். Rல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் அதான் கண்டுபிடிக்கிறோம். அவுட்டர் டயாமீட்டர் அண்ட் இன்னர் டயாமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் டேட்டா T வச்சுட்டு கண்டுபிடிக்கிறோம். T எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பவர் கொடுத்துருக்கு. we know that பவர் டிரான்ஸ்மிட்டட் P equal to 2 pi into 60. இப்போ நமக்கு பவர் தெரியும், ஸ்பீடு தெரியும், டார்க் தெரியாது. ஸோ டார்க் T equal to P into 60 divided by 2 pi n. பவர் வேல்யூ ஸ்பீடு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம T வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பவர் வந்து கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்கு 25 into 10 power. இப்போ சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம எவ்வளோ வேல்யூ வருதுன்னா 79.6 நியூட்டன் மீட்டர். இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு 79.6 நியூட்டன் மீட்டர் கிடைக்கிது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் T தெரியும், N தெரியும், மியூ தெரியும். இப்போ இந்த ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். W R கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு W கண்டுபிடிக்க போகிறோம். Wக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் த்ரஸ்ட் இன் கேஜ் பை தி கிளச் ஈக்குவல் டு 2 pi C R1 minus R2 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா R1 R2 வந்து நமக்கு ரெண்டுமே அன்னோன் டேட்டா, C அன்னோன் டேட்டா, W தான் நம்ம கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ C கண்டுபிடிக்கணும் ஒரு ஃபார்முலா இருக்குது. Cனா அது என்ன ஃபார்முலா P max R2 equal to C அப்படின்னு சொல்லுவோம். P max வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கு. R2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை சப்ஸ்டிட் பண்ணால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு வேல்யூ C வரும். அதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா, இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் இஸ் மேக்ஸிமம் அட் இன்னர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். P max R2 equal to 0. மேக்ஸிமம் ப்ரெஷர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதாவது 0.1 into 10 power 6 into R2 equal to C. Therefore C equal to 0.1 into 10 power 6 R2 அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு C வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொண்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம W இருக்குல்ல, W equal to ஒரு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிப்போம். 2 pi C இருக்குல்ல, அதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். W equal to 2 pi, இந்த Cக்கு பதிலாக இந்த ஃபார்முலா, இந்த C இருக்குல்ல அதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா 0.1 into 10 power 6 into R2. இப்போ இந்த R1 minus R2க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, ரேஷியோ ஆஃப்
டயாமீட்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா d1 டிவைட் பை d2ன்னு சொல்லுவோம். d1 டிவைட் பை d2 ஈக்குவல் டு 1.25 ஆர் r1 டிவைட் பை r1 டிவைட் பை r2 ஈக்குவல் டு 1.25 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். r1 டிவைட் பை r1 ஈக்குவல் டு 1.25. இப்போ வந்து r1 ஈக்குவல் டு என்ன வரும்? r1 ஈக்குவல் டு 1.25 இன்ட்டு r2ன்னு சொல்லலாம். 1.25 இன்ட்டு r2 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1.25 r2 மைனஸ் r2ன்னு சொல்லுவோம். இதை சப்ஸ்டிட் w ஈக்குவல் டு 2 இன்ட்டு பை இன்ட்டு 0.1 இன்ட்டு 10⁻6 இன்ட்டு r2 இன்ட்டு 0.25 r2 அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா 1.25 மைனஸ் 1னா 0.25 r2. இப்போ இந்த r2 இதை பண்ணோம்னா r2 ஸ்கொயர் வரும். இதிலேருந்து கண்டுபிடிச்சுன்னா w ஈக்குவல் டு சம் வேல்யூஸ் ஆஃப் r2 ஸ்கொயர்னு வரும். இப்போ w ஈக்குவல் டு வேல்யூ என்ன வருது? இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா r2 ஸ்கொயர் வரும். இந்த சப்ஸ்டிட் பண்ணும்போது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 157079.2 ஸ்கொயர் அப்படின்னு வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஃபார்முலா? ஜென்ரல் ஃபார்முலா t தெரியும், n தெரியும், மியூ தெரியும். w வந்து பார்த்தீங்கன்னா சம் வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி சம் வேல்யூஸ் தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா r தான் இருக்குது. r மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இப்போ r கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் டயமீட்டர் இன்னர் டயமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். r கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? r ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு r1 ப்ளஸ் r2. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வியர் கண்டுபிடிக்கிறதுனால மீன் ரேடியஸ் ஃபார்முலா இதுதான். r1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, r2 தெரியாது. ரேஷியோ தான் கொஷினில் கொடுத்துருக்கு. r1 டிவைட் பை r2 ஈக்குவல் டு 1.25. r1 ஈக்குவல் டு 1.25 டைம்ஸ் ஆஃப் r2. ஸோ r ஈக்குவல் டு 1/2 1.25 r2 ப்ளஸ் r2. அப்போ 1.25 ப்ளஸ் 1 எவ்வளோ வரும்? 2.25 r2 டிவைட் பை 2ன்னு வரும். ஸோ r ஈக்குவல் டு 1.125 r2 அப்படின்னு வரும். ஸோ தேர்ஃபோர் t ஈக்குவல் டு n மியூ w r. இந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்னோட்டா 79 2 இன்ட்டு மியூ வேல்யூ 0.225 r w என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். 157079.6 r2 ஸ்கொயர் அங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த r வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த r வேல்யூ 1.125 r2 இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ அன்னோன் டேட்டா அதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். r2 ஸ்கொயர் r2ன்னு இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னா r2 கியூப் அப்படின்னு சொல்லி வரும். r2 கியூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 79.6. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ண ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். என்ன ஆன்சர்னா 90124.42ன்னு வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ r2 கியூப் ஈக்குவல் டு 1 வேல்யூ கிடைக்கும். என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.83 இன்ட்டு 10⁻⁴. இதுலேருந்து r2 ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.095 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். r2 ஈக்குவல் டு 0.092. இப்போ வந்து r2 கண்டுபிடிச்சிருச்சு. r1 எப்படி கண்டுபிடிக்கணும்? அதான் நம்ம கொஷினில் கிவன் இதுதானே. r1 டிவைட் பை r2 ஈக்குவல் டு 1.25. r1 ஈக்குவல் டு 1.25 r2. ஸோ இதுதான் கொஷினில் கொடுத்துருக்க கிவன், அதுலேருந்து எழுதிருக்கோம். ஸோ 1.25 இன்ட்டு r2 வந்து பார்த்தீங்கன்னா 0.095. தேர்ஃபோர் r1 ஈக்குவல் டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.11875 மீட்டர். கால்குலேட்டர் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் தான் கேட்டிருக்காங்க, நமக்கு ரேடியஸ் கேட்கல. தேர்ஃபோர் outer diameter of friction surface d1 equal to twice times of r1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ 2 இன்ட்டு 0.118ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ d1 equal to என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.236 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 0.236. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் டயாமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். இன்னர் டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது வந்து d2 ஈக்குவல் டு ட்வைஸ் டைம்ஸ் ஆஃப் r2. 2 இன்ட்டு r2 என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்? 0.095 தானே, 0.095. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது d2 ஈக்குவல் என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.19 வருது. 0.19 மீட்டர். இப்போ வந்து என்ன கொஸ்டின் கேட்ட மாதிரி நம்ம d1 கண்டுபிடிச்சிட்டோம், d2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இன்னொன்று கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணோம்? அவுட்டர் டயாமீட்டர் இன்னர் டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆக்சியல் ஃபோர்ஸ் ஆர் ஆக்சியல் த்ரஸ்ட் டு என்கேஜ் தி கிளச். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, w ஈக்குவல் டு 2πc இன்ட்டு r1 மைனஸ் r2. என்னென்ன கண்டுபிடிச்சோமோ அது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2 இன்ட்டு பை இன்ட்டு WCயோட வேல்யூ. ஸோ 2 இன்ட்டு பை இன்ட்டு இதுதான் 1.14 இன்ட்டு 10⁻6 இன்ட்டு r2ன்னு சொல்லுவோம். r2 என்ன சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 0.095. இப்போ எல்லாமே
டேட்டாஸ் தெரிஞ்ச டேட்டாஸ் தான். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் டபிள்யூ வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா 1417 நியூட்டன். அவ்வளோதான். இந்த கொஷினில் ரெண்டு தான் கண்டுபிடிக்கணும். ஒன்று டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறோம், அவுட்டர் டயாமீட்டர், இன்னர் டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஆக்சியல் த்ரஸ்ட் டு என்கேஜி கிளச். அடுத்தது அஷ்யூம் வந்து யூனிஃபார்ம் வியத் ஏரியா அஷ்யூம் பண்ண சொல்லிட்டாங்க. இதுதான் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தேங்க்யூ.